கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த புதிய ஆண்டிற்காக தேவன் தரும் வாக்குத்தத்தம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 43 அதிகாரம் 19 வசனம். ஏசாயா 43:19. இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். See, I am doing a new thing. Now it springs up. Do you not perceive it? I am making a way in the wilderness and streams in the wasteland. இதோ புது செயல் ஒன்றை நான் செய்கின்றேன், இப்பொழுதே அது தோன்றிவிட்டது, நீ அதை கூர்ந்து கவனிக்கவில்லையா? பாலை நிலத்தில் நான் பாதை ஒன்று அமைப்பேன், பால்வெளியில் நீரோடைகளை தோன்றச் செய்வேன். ஆமென். இன்றைய வாக்குத்தத்த வசனம் சிறைப்பட்டு சோர்ந்திருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் கொடுத்த நம்பிக்கையின் வாக்குத்தத்தம். புதிய ஆண்டு என்பது காலண்டர் மாறுவது மட்டுமல்ல, தேவன் தம் ஜனங்களின் வாழ்க்கையில் புதிய ஆரம்பங்களை உருவாக்கும் காலம். அதனால்தான் அன்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தை இந்த புதிய ஆண்டின் துவக்கத்தில் நமக்கு கொடுக்கிறார். இது குறித்து சற்று ஆழமாக தியானிப்போம். இதோ என்று ஆரம்பித்திருப்பதை கவனியுங்கள். இது கவனத்தை ஈர்க்கும் தேவனுடைய அறிவிப்பு. இது சாதாரண வார்த்தை அல்ல, தேவன் மனிதனை கவனிக்கச் செய்கிற அழைப்பு. கடந்த காலத்தை பார்த்து கொண்டிருப்பதை நிறுத்தி தேவன் செய்ய போகிற புதியதை பார்க்கச் சொல்லுகிற வார்த்தை. இந்த புதிய ஆண்டில் தேவன் சொல்வது, என்னை பார், சூழ்நிலையை அல்ல, நான் புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். செய்வேன் அல்ல, செய்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். தேவன் தம் செயலை ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார். இது மனித முயற்சியால் இல்லை, தேவனுடைய செயல்பாடு. புதிய காரியம் என்பது மனிதன் நினைக்காத, எதிர்பாராத, தேவன் மட்டுமே செய்யக்கூடிய செயல். நீங்கள் இன்னும் காணாத போதிலும் தேவன் ஏற்கனவே செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்பொழுதே அது தோன்றும் என்று சொல்லியிருப்பதை கவனியுங்கள். இன்னும் முழுவதாய் தெரியாவிட்டாலும் தேவனுடைய செயல் ஆரம்பித்து விட்டது. அது இப்பொழுதே முளைக்கிறது என்று ஒரு மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. Now it is springing up, it's bursting out, now it sprouts up என்று ஆங்கில வேதாகமத்தில் வேறு வேறு மொழிபெயர்ப்பில் கூறப்பட்டுள்ளது. முளை என்பது சிறியது, மென்மையானது, முழு மரமாக இன்னும் தெரியாது, ஆனால் வாழ்வு இருக்கிறது. புதிய ஆண்டு ஆரம்பத்தில் பெரிய மாற்றம் தெரியாவிட்டாலும் தேவன் விதைத்த விதை ஏற்கனவே உயிருடன் உள்ளது. அதை நீங்கள் அறியீர்களா என்று கேட்டிருப்பது கண்டிப்பல்ல, அன்பான கேள்வி. நான் செய்கிறதை உணர்கிறீர்களா என்று அன்போடு கேட்கிறார். தேவன் நமக்கு செய்வதை உணர விசுவாச கண்கள் தேவையாய் இருக்கிறது. பயமும் சந்தேகமும் தேவனுடைய செயலை மறைக்கலாம், விசுவாசம் அதை வெளிப்படுத்தும். இதை ஒத்துக்கிறீங்களா?
வனாந்தரத்தில் வழி. வனாந்தரம் என்பது வழி இல்லாத நிலை, தீர்மானமின்மை, தனிமை, குழப்பம். வழி என்பது திசை, தெளிவு, முன்னேற்றம். புதிய ஆண்டில் நீங்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் கலங்கி நிற்கிறீர்களா? தேவன் தாமே வழியை உருவாக்குவார். அவாந்தர வெளியில் ஆறுகள். அவாந்தர வெளி என்பது பாலைவனம் போன்ற வறட்சி, சோர்வு, பலன் இன்மை. அங்கு ஆறுகள் என்பது தொடர்ச்சியான நீர், உயிர் துடிப்பு, புதுப்பிப்பு. உங்கள் வாழ்க்கையில் வறண்ட பகுதிகளில் தேவன் பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்கும் ஓடைகளை அனுப்புவார். இதை விசுவாசிக்கிறீங்களா? அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை, அவைகள் காலைதோறும் புதியவைகள். இந்த புதிய ஆண்டின் ஒவ்வொரு காலையும் புதிய கிருபை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று பவுலடிகளார் கூறுவதை கொரிந்தியருக்கு எழுதின 2ஆம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த புதிய ஆண்டில் பழைய தோல்விகள், பாவங்கள், பயங்கள் கடந்துவிட்டன. நீங்கள் கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். அப்படிதானே? வருஷத்தை உம்முடைய நன்மையால் முடிசூட்டுகிறீர் என்று சங்கீதக்காரன் கூறுவதை சங்கீதம் 65:11 வாசிக்கிறோம். தேவன் தரும் இந்த புதிய ஆண்டு ஆசீர்வாதத்தால் முடிசூட்டப்பட்ட ஆண்டு. திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். இந்த புதிய ஆண்டில் நீங்கள் எதற்கும் பயப்படவோ கலங்கவோ வேண்டியது இல்லை. தேவனுடைய சமூகம் உறுதி. மொத்தத்தில் இந்த வருடத்திற்கான வாக்கு தத்தமாக தேவன் நமக்களிக்கும் நம்பிக்கை, தேவன் புதியதை செய்யும் தேவன். கடந்த காலம் மட்டுமல்ல, எதிர்காலத்தையும் அவர் கையில், அவர் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். புதியது இப்பொழுதே முளைக்கிறது. நாம் காணாவிட்டாலும் தேவன் செயலில் இருக்கிறார். நம்பிக்கையோடு காத்திருப்போம். குழப்பம், தீர்மானமின்மை, இருள் என்ற வனாந்தரத்தில் தேவன் தெளிவான வழியை தருகிறார். வறட்சி, குறைவு, சோர்வு என்ற பாலைவனத்தில் பரிசுத்த ஆவியின் புதுப்பிக்கும் ஓடையை அனுப்புகிறார். இதற்கு நாம் செய்ய வேண்டியது விசுவாசம், நன்றி, கீழ்ப்படிதல். இதை ஒத்துக்கிறீங்களா? God is the Lord of new beginnings. A new year is not just a change of time, but an opportunity for God to do something fresh and unexpected in our lives. Even when situations look like wilderness, that is confusion, difficulty, delay, God promises to make a way. Even in a dry wasteland, that is lack, weariness, hopelessness, He brings streams of life, renewed and blessings. What we may not yet see, God has already begun. Our role is to trust Him, walk in faith, and remain thankful, knowing that His grace is new every morning and His plans for us are good. The new year is crowned with God's goodness. His presence goes with us and His new work will surely come to pass. To God alone be all the glory. Amen. சுருக்கமாக சொல்வதானால், கடந்த ஆண்டின் தோல்விகள் உங்கள் எதிர்காலத்தை நிர்ணயிக்காது.
தேவன் செய்யும் புதிய காரியம் நம் கண்களுக்கு அப்பாற்பட்டது. நம் பங்கு நம்பிக்கை, காத்திருத்தல், கீழ்ப்படிதல். இந்த புதிய ஆண்டை காணச் செய்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தராகிய பரலோக பிதாவே, இந்த புதிய ஆண்டிற்காக கொடான கொடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம். நாங்கள் கடந்த ஆண்டில் கண்ட எல்லா போராட்டங்களையும் தோல்விகளையும் உமது பாதத்தில் வைக்கிறோம். நீர் வாக்கு தத்தம் செய்தது போல எங்கள் வாழ்க்கையில் புதிய காரியத்தை செய்யுங்கள். வனாந்தரங்களில் வழியையும் பாலைவனங்களில் நதிகளையும் உண்டாக்குங்கள். எங்கள் வீடுகளில், ஊழியங்களில், வேலைகளில், சரீரத்திலும் ஆவிக்குரிய வாழ்விலும் புதிய தொடக்கங்களை தாருங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உமது சமூகமும் கிருபையும் வழி நடத்துதலும் எப்பொழுதும் எங்களோடு இருக்க வேண்டி எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி உம்முடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்பெடுத்துக்கோங்க, நீங்க வழி நடத்துங்க. எல்லா துதியும், எல்லா கனமும், எல்லா மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமென். May God bless you all a very, very, very happy, prosperous, blessed, holy, peaceful, joyful, safeful, successful and victorious year. God bless you all. Have a blessed year.